Hello friends, இந்த வீடியோல நம்ம பைத்தானோட லிஸ்ட் மெத்தடோட கன்வர்ஷன் தான் பார்க்க போறோம். சார்ட் அப்படின்றது அரேஞ்சிங் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம சார்ட் கொடுக்கும்போது லிஸ்ட்ல இருக்க ஐட்டம் எல்லாமே அசெண்டிங் ஆர்டரா அரேஞ்ச் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு ஐட்டம் எதுவும் கொடுக்கக்கூடாது. நீங்க ஒன்ஸ் இண்டிஜர் கொடுத்தீங்கன்னா இண்டிஜர் தான், ஃப்ளோட் கொடுத்தா ஃப்ளோட்ல ஃபுல்லாவே ஃப்ளோட்டா இருக்கணும், ஸ்ட்ரிங்னா ஃபுல்லாவே ஸ்ட்ரிங்கா இருக்கணும். இப்படிப்பட்ட லிஸ்ட்டை தான் நம்ம சார்ட் பண்ண முடியும். மிக்ஸ்டு வேரியபிள், இப்போ சப்போஸ் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, ஒரு இன்டிஜர் இருக்கு, அதை மாதிரிப்பட்ட ஒரு லிஸ்ட்டை நம்மளால சார்ட் பண்ண முடியாது. இப்போ சார்ட்டிங்ல நம்ம வேல்யூ கொடுக்குறோம், ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். ஸ்ட்ரிங்கா இருக்க பட்சத்தில் அது வந்து ஆஸ்கி கோடு பிரகாரம் அதை அசெண்டிங் ஆர்டர்ல நமக்கு கொடுக்கும் அவுட்புட். இப்போ நீங்க ரிவர்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா எந்த ஆர்டர்ல இருக்கோ அப்படியே ரிவர்ஸா நமக்கு வரும். இப்போ எனக்கு சார்ட்டிங்கே டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும் அப்படின்னும் போது நான் ஃபர்ஸ்ட் சார்ட் கொடுத்து அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி அந்த லிஸ்ட்டை ரிவர்ஸ்ல கொடுத்தனா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா டிசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு வரும். ஆனா ஜென்ரலாவே எனக்கு ரிவர்ஸ் பண்ணாலும் நம்ம கொடுத்தோம்னா எப்படி இருக்கோ அந்த எலமெண்ட் லாஸ்ட் எலமெண்ட் ஃபர்ஸ்ட்ல வரும், ஃபர்ஸ்ட்ல எலமெண்ட் லாஸ்ட்ல வர மாதிரி ஃபுல்லா ரிவர்ஸ் ஆயிடும். தென் பாப் அப்படின்றதும் டெலீட் பண்றதுக்கு, தட் மீன்ஸ் ரிமூவ் மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். ஆனா இதுல வந்து நம்ம இண்டெக்ஸ் கொடுப்போம். எந்த இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்றோமோ அந்த இண்டெக்ஸ் உண்டான எலமெண்ட் வந்து நமக்கு ரிமூவ் ஆயிடும். இந்த மெத்தட்ஸ் உண்டான எக்ஸாம்பிளா நம்ம ஐடியலில ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஐடியலி ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள ஐட்டம்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா கமாக்கு பதில் ஃபுல் ஸ்டாப் கொடுத்தனால எரர் காமிக்குது. கமா கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு லிஸ்ட் ஒன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ வேணும்னா நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்டை கொடுத்துட்டு அதுக்குள்ள இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா 3 வருது. ஏன்னா லிஸ்ட் 0 1 2 இந்த 2ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. லிஸ்ட் 1 டாட் இண்டெக்ஸ் பிராக்கெட்ல 2 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 1 வருது. ஏன்னா எந்த ஐட்டத்தோட இண்டெக்ஸ் நமக்கு வேணுமோ அப்போ கொடுக்கும்போது கரஸ்பாண்டிங் ஐட்டத்தோட இண்டெக்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல 0 1ன்றதுனால 2 டிஸ்பிளே ஆயிருக்கு. இதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 கொடுக்குறேன். 5 கொடுத்தீங்கன்னா 5 நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்றோம். இப்போ வந்து 7 கொடுக்குறேன். பாருங்க 6 வருது. ஏன்னா இந்த கரஸ்பாண்டிங் ஐட்டத்தோட இண்டெக்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அப்பெண்ட் அப்படின்றது எண்ட்ல நமக்கு ஆட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் அப்பெண்ட் 10ன்னு கொடுக்குறேன். அகைன் லிஸ்ட் ஒன்னு நான் டிஸ்பிளே பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த 10 அப்படின்றது எனக்கு கடைசியா ஆட் ஆகி வந்திருக்கு. லென்த் கண்டுபிடிக்கணும்னா லென்த் ஆஃப் லிஸ்ட் ஒன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ எலமெண்ட் இருக்கோ அத்தனை எலமெண்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 10 10ன்றதுனால 10 எலமெண்ட் டிஸ்பிளே இருக்கு. இப்போ லிஸ்ட் ஒன் டாட் இன்சர்ட் கொடுக்குறேன். இன்சர்ட்ல நம்ம இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல எனக்கு ஐட்டம் 2 அப்படின்னு இன்சர்ட் ஆகணும் கொடுக்குறேன். இப்போ பாருங்க இன்சர்ட் ஆயிருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணலாம். டிஸ்பிளே பண்ணி பாருங்க. இந்த இடத்துல 1 2 3 ஏன்னா இந்த இடத்துல நான் இன்சர்ட்ல ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்கேன். அது பிரகாரம் லிஸ்ட்ல இருக்க ஐட்டம் எல்லாம் ஆட் ஆயிருக்கு. இதோட கண்டிஷன் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.